என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு ஒரு தரமான வேற லெவல் சீன் பத்தி பேச போறோம். அப்படியே ஆரம்பமே அதிருது பாருங்க. ஜான்சாவோவுல பேய்மழை கொட்டுது. அப்போ நம்ம சவுத் கிங் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோ கிங் ஜியோ கிட்ட ஏதோ உளவு பாக்குற மாதிரி சீக்ரெட்டான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்ம கிராமத்துல இருந்து ஏதோ புதுசா மர்மமான மிருகங்களோட ஆன்மீக சக்தி டிடெக்ட் ஆகுதாம். ஏதோ வில்லங்கமான மிருகங்கள் நம்ம ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சிருச்சு போல, மூடுபனி தேசத்துக்குள்ளலாம் வந்துட்டாங்களாம். இத கேட்டதும் நம்ம கிங் ஜியோ இருக்காரே, அப்படியே அப்செட் ஆகிட்டாரு மக்களே. என்னது புது மிருகங்களா? அவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த புதுசா வந்த மிருகங்கள் யாரு? எத்தனை பேரு இருக்காங்க? எதுக்காக நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்கன்னு அப்படியே துப்பறியற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது பாருங்க. சவுத் கிங்குக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ, ஷாவோலினோட ஆவி அவங்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு மக்களே. ஆமா, ஷாவோலினோட மிச்சம் மீதி ஆத்மா எல்லாம் சவுத் கிங்கோட அப்படியே ஃபாஸ்டா மெர்ஜ் ஆகுதான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம கிங் ஜியோவோட பவர் பாருங்க. அவரோட ட்ரைசெப்ஸ அப்படியே மஞ்சளா மாத்திட்டாரு பாருங்க. பவர் லெவல் வேற லெவல்ல ஏறுது. லெவல் 3ல இருந்து டக்குன்னு லெவல் 5க்கு போயிடுச்சு. தன்னோட தங்கச்சி ஷாவோலினோட ஆத்மாவ அப்படியே தன்னுக்குள்ள இழுத்துக்கிட்டாரு. இப்போ சாவ்லியும் சவுத் கிங்கும் ஒரே ஆத்மா மக்களே. செம்ம ட்விஸ்ட் இல்ல? அடுத்தது நம்ம யோ இருக்காரு பாருங்க. அவரு நம்ம கிராமத்துக்கு என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஷாவோலினோட பாடி அப்படியே கோமாவுல கிடக்குது. ஷாவோலினோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவரு நம்ம கோயிங்கிட்ட கெஞ்சிறாரு, எப்படியாவது என் பேத்திய காப்பாத்துங்கன்னு. நம்ம கோவிந்த் இருக்காரு பாருங்க. ஷாவோலின செக் பண்ணதும் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு மக்களே. ஷாவோலின சுத்தி அப்படியே ஆன்மீக எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ்லாம் சுத்துதான். அதுவும் இல்லாம அவ ஒரு ரேரான ஃபயர் அஃபினிட்டி பொண்ணா. நம்ம யோ இருக்காரு பாருங்க. இவங்கள மாதிரி பொண்ணுங்க ரொம்ப ஸ்பெஷல்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான ட்ரெய்னிங் கொடுத்தா இவ வேற லெவல்ல பவர்ஃபுல்லா வருவான்னு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம கோவிந்த் என்ன பண்ணாருன்னு பாருங்க. அப்படியே சைலண்டா ஒரு குட்டி பாட்டில எடுத்து ஷாவோலினுக்கு குடிக்க கொடுத்துட்டாரு. அது என்ன மேட்டர்னா, அந்த மருந்து பக்கத்துல இருக்கிற ஆன்மீக சக்திய அப்படியே உறிஞ்சுமா. அது மட்டும் இல்ல, பேஷண்ட 2 நாள்ல குணப்படுத்திருமா. மருந்தை குடிச்சதும் என்ன மேஜிக் நடக்குதுன்னு பாருங்க. நாலா பக்கமும் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் அப்படியே ஷாவோலின சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு எனர்ஜி பில்லர் வெடிச்ச மாதிரிக்கும்னு சத்தம் கேட்டு அப்படியே வானத்துக்கு போகுது வெளிச்சம். நம்ம ஷாவோலின் அப்படியே கண்ண திறந்துட்டா மக்களே. கோமால இருந்து எந்திரிச்சதோட இல்லாம அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் வேற லெவல்ல ஏறிடுச்சு. ஷாவோலின தூக்கும்போது அவங்க ஃபேமிலி இருக்காங்களே, சந்தோஷத்துல அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம கோவிந்த் இருக்காரு பாருங்க. அவரோட லைஃப்ல இப்படி ஒரு அதிசயம் நடந்ததே இல்லையாம். அப்படியே ஷாக்ல உட்காந்துட்டாரு. ஆனா இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு மக்களே. நம்ம சவுத் கிங் இருக்காங்களே, அவங்க அந்த ட்ரீயோட லைஃப் ஸ்பிரிட் மூலமா ஷாவோலினோட ஆத்மா கூட அப்படியே ஒன்னா கலந்துட்டாங்களாம். இப்போ அவங்க ஷாவோலினோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு நம்ம கிங் ஜியோவுக்கு ஸ்பை வேலை பார்க்க போறாங்களாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். அடுத்த சீன்ல நம்ம ரிசர்ச் டீம் இருக்காங்களே, அவங்க நம்ம கிராமத்துக்கு வந்துட்டாங்க. ஷாவோலின் எந்திரிச்ச சந்தோஷத்துல கிராமமே அப்படியே திருவிழா மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒன்னா கூடி நம்ம ரிசர்ச் டீமோட ஜாலியா சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஷாவோலினும் அங்க உட்கார்ந்திருக்காங்க. நம்ம ஜியோ சொன்னதும் அவ உளவு வேலைய ஆரம்பிச்சுட்டா. கோயிங்கிட்ட அவங்க டீம் எதுக்காக இவ்ளோ தூரம் வந்தாங்க, அவங்க இங்க என்ன பண்ண போறாங்கன்னு அப்படியே துருவி கேட்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நம்ம கோவிந்த் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அவங்க இந்த இடத்துக்கு ஏதோ ரிசர்ச் பண்ண வந்தாங்களாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தாங்களாம், புதுசா ஏதோ மிருகம் நியூட்டன் பீஸ்ட் பத்தி கண்டுபிடிக்க வந்தாங்களாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது மக்களே. நம்ம மனுஷங்க கிட்ட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் சேட்டலைட்லாம் இருக்கான். அது எங்க அந்த பவர் இருக்குன்னு சொல்லுமா, ஆனா கரெக்டா பாயிண்ட் பண்ண முடியாதான். நம்ம ரிசர்ச் டீம் சொல்றபடி இந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லா சீல் பண்ணிடுவாங்களாம். நம்ம கிராமத்தையே காலி பண்ணிடுவாங்களாம். சேட்டலைட் பத்தி கேட்டதும் நம்ம ஜியோ இருக்காரே, அப்படியே பயந்துட்டாரு. ஆனா அந்த சேட்டலைட் கரெக்டா எதுவும் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அந்த பாம்பு சண்டை போட்டப்போதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் டிடெக்ட் ஆகிருக்கும்னு ஜியோ யோசிக்கிறாரு. ஏன்னா அவர்தான் அந்த ஏரியா ஃபுல்லாவையும் தன்னோட டார்க் பவர் வச்சு மறைச்சு வச்சிருக்காரு இல்லையா. அதனாலதான் அவங்க இன்னும் மனுஷங்க கண்ணுல சிக்கல. இல்லனா அந்த சேட்டலைட்னால நம்ம வீருவும் அவனோட டீமும் எப்போவோ டெஸ்ட் சப்ஜெக்ட் ஆகி இருப்பாங்க. ஜியோ இப்போ மனுஷங்களோட டெக்னாலஜிய நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா மனுஷங்க அவரோட ஏரியாவுக்கு வந்துட்டாங்கன்னா, அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவரோட ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா மனுஷங்கள சும்மா விடமாட்டாரு பாருங்க. அடுத்த சீன்ல நம்ம கிராமத்துல காலையில எல்லா ரிசர்ச் டீமும் அந்த காட்டுப்பகுதி பத்தி தெரிஞ்சுக்க கிளம்புறாங்க. இங்கதான் ஒரு விஷயம் தெரிய வருது. யாரோ அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை பார்த்து ஒரு முடிவு எடுக்க போறாங்களாம். காட்டுக்குள்ள போனதும் அந்த டீம் இருக்கிறதே தெரியல மக்களே. ஒரே இருட்டு. அவங்க போன இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி சுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 நாளா அந்த டீம் ஃபுல்லா அந்த காட்டு மூடுபனியில மாட்டிக்கிச்சு. அவங்க அடையாளமெல்லாம் போட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த மூடுபனி காரணமா எல்லாரும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மூடுபனி அவங்க மைண்ட் கூட விளையாடுது போல. அதே மூடுபனியில யாரோ அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் யாரோ கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க.
அவங்க எப்போ சிக்குவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் டீம் அந்த கேனனோட ஆழத்துக்கு போக போக மூடுபனி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஏதோ டேஞ்சரஸா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. அப்போதான் ஒரு ஓநாயோட பயங்கரமான ஊள சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதும் டீமோட கேப்டன் எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த பயங்கரமான மூடுபனில அதை அட்டாக் பண்ணா கூட பார்க்க முடியாது. தப்பிக்கிறது சுத்தமா கஷ்டம். எல்லா ஸ்கூல் மெம்பர்ஸும் கையில கத்தியோட அந்த ஓநாய்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க ரெடியா இருக்காங்க. அப்போ அந்த பயங்கரமான மூடுபனியிலிருந்து ஒரு பெரிய ஓநாய் வந்து நம்ம கோர்ட் கேப்டனை அப்படியே தன்னோட பல்லால கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படியே அவனை காலி பண்ணிடுச்சு. அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சு கேப்டனை காப்பாத்த எல்லா ஃபோர்ஸும் அந்த மியூட்டன்ட் ஓநாய்கள் மேல அப்படியே குண்டுகளா பொழியறாங்க. ஆனா அந்த மியூட்டன்ட் ஓநாய்கள் மேல குண்டு எதுவும் எஃபெக்ட் பண்ணல. போட்ட குண்டே திரும்ப நம்ம சோல்ஜர்ஸ் மேலேயே பவுன்ஸ் ஆகுது. நம்ம கியோ இருக்காரு பாருங்க. அவரோட கேப்டன் இப்படி சாகறத அவரால ஏத்துக்கவே முடியல. அவரோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அந்த மியூட்டன்ட் ஓநாய மேல ஒரு தரமான கிக் கொடுக்கறாரு பாருங்க. அப்படியே அந்த ஓநாயை அடிச்சு காயப்படுத்திட்டு கேப்டனை அந்த ஓநாயோட பிடியில இருந்து காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த மியூட்டன்ட் ஓநாய்க்கு இது ஒரு காயமே இல்ல. டக்குன்னு கியோ மேல தன்னோட நகத்தால அட்டாக் பண்ணிட்டு அப்படியே மூடுபனியில மறைஞ்சிடுது. ஒரு சூப்பர் ஹியூமன் அவனோட பவருக்காகவே அறியப்பட்டவன் ஒரு சாதாரண மிருகத்துக்கிட்ட தோத்து போயிட்டான். கியோ அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறான். அந்த மூடுபனி அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கற மாதிரி இருக்குன்னு அவனுக்கு தோணுது. அங்கிருந்து ஓடிப்போக சொல்ற மாதிரி இருக்கு. கோவிந்திற்கு அந்த மூடுபனி மியூட்டன்ட் ஃபீஸ்ட்ஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ற மாதிரி தோணுது. அந்த மூடுபனிக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிற மாதிரி. அதுக்குள்ள இன்னொரு ஓநாய் அட்டாக் பண்ணிடுச்சு. அது மேல போட்ட குண்டு எதுவும் எஃபெக்ட் பண்ணல. தன்னோட கூர்மையான நகங்களாலையும் பற்களாலையும் நிறைய சோல்ஜர்ஸ ஒரே டைம்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. தன்னோட சோல்ஜர்ஸ காப்பாத்த கியோ ஆர்மர் பியர்சிங் புல்லட் லான்ச் பண்ண கமெண்ட் கொடுக்கறாரு. அப்படியே ஒரு பலத்த வெடிச்சத்தோட ஆர்மர் பியர்சிங் புல்லட் வெளியே வருது. ஹனி பீஜரை நோக்கி ஃபாஸ்ட் ஸ்பீட்ல போகுது. அப்படியே ஒரு வெடிச்சத்தம். அது ஒரு ஹனி பீஜரா இருந்தா அந்த புல்லட்டுக்கு அங்கேயே செத்துருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. யாரோ அவனை அந்த ஆர்மர் பியர்சிங் புல்லட்ல இருந்து காப்பாத்திட்டாங்க. சோல்ஜர் சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா முன்னாடி 1 இல்ல 4 மியூட்டன்ட் ஓநாய்கள் அப்படியே முறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கு.